கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைக்கு அநேகர் மனிதர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரிடத்தில் ஆலோசனைகளை கேட்பதை விட்டுவிட்டு மனிதர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு தங்களுடைய ஜீவனை பறிகொடுத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் அநேகம் உண்டு. வேதத்துல கூட சங்கீதம் 118வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில, மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் இன்றைக்கு தங்கள் உறவினர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். தனக்கு சொந்தமானவர்கள், பிள்ளைகள், உறவினர்கள், இவர்களை நம்பி தங்களுடைய காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த மனுஷனையும் நம்பாதே, உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றும்படி நான் உனக்கு செய்து தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட காலங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கு அநேக பெண் பிள்ளைகள் வாலிப சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டு காதல் என்கிற வலையிலே சிக்கி ஏமாந்து போகிறார்கள். இனி நீ எந்த மனுஷன் மேலும் அதிகமாய் அன்பு வைக்காதே என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருக்க வேண்டும். இனி நான் ஏமாறாதபடிக்கு ஆண்டவரே தேவ ஞானத்தை தாருமே என்று எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல வாஞ்சியோடு கேட்கின்றீர்களோ அத்தனை பேர் குடும்பங்களிலேயும் ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். God bless you.